எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெயில் ஆர்ட்டில் ஏற்கனவே நம்ம நெயிலில் இருக்கிற ஜெல் பாலிஷை எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஜெல் நெயில் ஓகேவா, யூவி ஜெல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். இன்றைக்குள்ள வீடியோவில் பார்ன் பிரிட்டி அப்படின்னு உள்ள பிராண்டோட நெயில் பில்டர் ஓகேவா, அதாவது நம்மளோட நெயிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது லாங்காக வச்சுக்கலாம், இல்லை நேச்சுரலாக இருக்கிற நெயிலை ரொம்ப திக்காக உடையாமலாம் இருக்கிறதுக்காக நெயில் பில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய நெயில் இப்போ நான் யூவி ஜெல்லெல்லாம் அப்ளை செஞ்சு அதை ரிமூவ் பண்ணினதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா, நார்மலாக அப்படி தான் இருக்கும். அதே இது நேச்சுரலான நம்ம நெயிலை பார்க்குற நேரம் எந்த ஒரு யூவி ஜெல் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்கிற நெயில்னால் பார்க்குறதுக்கு இதை விட பெட்டராக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். கியூட்டிக்கிள் புஷ்ஷரை வச்சு கியூட்டிக்கிளை புஷ் பண்ணி விட்டுக்கணும். சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கியூட்டிக்கிள் அந்த ஸ்கின்னு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெயிலை ஷேப்பு பண்ணணும். நான் ஏற்கனவே ஷேப்பு பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஓகேவா. ஏன்னா நாள் ஆக ஆக அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும் நெயில். அந்த ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக வர்றது மாதிரி நான் ஷேப்பு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களோட நெயிலையும் நல்லபடியாக ஷேப்பு பண்ணிக்கணும். அதாவது நேச்சுரலான நெயிலில் சர்ஃபேஸ் பாலிஷாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெயில் மேட்டு ஃபினிஷாக நமக்கு இருக்கணும் ஓகேவா. அப்போ தான் அந்த ஜெல்லெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுற நேரம் நெயில் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ன் பிரிட்டி அப்படின்னு உள்ள பிராண்டோட நெயில் ப்ரைமர் இது, அதுவும் இல்லை டீஹைட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை அப்ளை பண்ணுறதால நம்மளோட நெயிலில் நேச்சுரலாக ஏதாவது ஈரத்தன்மை, அதாவது ஆயில் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே ட்ரை பண்ணிக்கும், ரொம்ப ட்ரை ஆக்கிடும் ஓகேவா. இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறதால, இந்த டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஜெல் நிறைய நாள் நெயில் அப்படியே தங்கி இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இதுதான் ப்ராடக்ட்டு. கிளியராக இருக்கும், எந்த ஒரு கலரும் இருக்காது. ஆனால் இதே பிராண்டில் கலர்ஃபுல்லான நெயில் பெயிண்ட்டும் இருக்குது. அந்த நெயில் பெயிண்ட்டு கூட நம்ம யூவி ஜெல்லில் வச்சு ட்ரை பண்ண வச்சுக்கணும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற நேரம் என்னோடய ஃபுல் நெயிலுக்கும் நான் அப்ளை செஞ்சுக்கல, கொஞ்சம் ஒரு பாதி அளவு அப்ளை செஞ்சுக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூவி லேம்பில் ஒரு 30 செகண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கும் ஓகேவா, வளவளப்பாக இருக்கும், அதை தொடச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த கிளிப்பு மிஸ் ஆகிருச்சு ஓகேவா. 3 ஸ்டெப்பாக நான் இதை அப்ளை செஞ்சுருந்தேன். சாரி, வீடியோ கிளிப் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இது மாதிரி திருப்பி பிடிச்சிக்கணும் ஓகேவா. ஏன்னா இது ரொம்ப லிக்விடியாக இருக்கும், இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். அது நடுப்பக்கத்தில் நல்லபடியாக இருக்கிறதுக்காக அப்படி பிடிச்சி வச்சுருக்கணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா யூவி லேம்பில் வச்சு ஒரு 30 செகண்ட் வச்சு எடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஈரத்தன்மை இருக்கிறத ஒரு டிஷ்யூனால தொடச்சிக்கிங்க. ஆனால் நல்ல பாலிஷாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ணின ப்ராடக்டில் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நெயில் இருக்குது, நெயிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு மேலே இன்னும் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இன்னும் அதிகமாக எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு. இதை அப்புறமா திரும்பவும் நெயிலை எல்லாம் திருப்பி வச்சுருக்கிறது மாதிரி இப்படி 1 மினிட் பிடிச்சிக்குங்க. 1 மினிட் வேண்டாம், ஒரு 30 செகண்ட் பிடிச்சிக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு யூவி லேம்பில் ஒரு 30 செகண்ட் வைங்க. சூப்பராக இருக்கும், நெயில் ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி பிடிக்கிறதுனால அந்த நெயிலில் ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கம் கொஞ்சம் எலும்பி வரும் ஓகேவா, அந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலில் அந்த ஸ்டிக்கியான லேயரை தொடச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெயிலில் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா, இல்லை திருத்தராக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நெயில் ஷேப்பர் யூஸ் பண்ணி நல்லபடியாக ஷேப்பு பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஓரத்தில் மட்டும் நெயிலை சுற்றி வர ஓரத்தில் மட்டும்தான் ஷேப்பு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நெயிலில் ரொம்ப நீட்டாக பாலிஷாக சூப்பராக இருந்துச்சு ஓகேவா. பாருங்கள், நெயில் ரொம்ப நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நெயில் உடஞ்சி எதுவுமே போகாது. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நெயில் பாலிஷ் அப்ளை செஞ்சுக்கலாம், இல்லை யூவி ஜெல்லில் வச்சு க்யூர் பண்ணுற ஜெல் பாலிஷஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி நேச்சுரலான நெயிலில் இல்லாமல்
டிப்பு யூஸ் பண்ணி இல்லைனா வந்து எக்ஸ்டென்ஷன் வேறு எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோஸ் நான் அப்லோட் செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.